வணக்கம் ரெஸ்லிங் வீரர்களே. இந்த வாரம் ரா ஆரம்பிச்சோடனே பேக் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு செத் ரோலின்ஸ் அவரோட டீமோட வர காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்னி வெங்கர் அவங்களோட ஃபாதரோட வர்றதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் எல் நைட்டு வராரு. எல் நைட்டு வரும்போது பேக் ஸ்டேஜில் டாமினிக் மிஸ்டியோ ரூசேவ் அட்டாக் பண்ணுறதை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்துட்டு வராரு. எல் நைட்டுக்கு இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்கிறன்றதை அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ராவை தொடங்கி வைக்கிறதுக்காக யார் வரான்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் வரார். ஸ்மாக் டவுனை சேர்ந்த கோடி ரோட்ஸ் ஏன்டா இங்கே வராருன்னு கேட்டிங்கன்னா அடுத்து நடக்க போகிற பேப்பர் ரிவ்யூவில் தான் முக்கியமான சம்பவம் நடக்க போகுது. அதுக்காக தான் செத் ரோலின்ஸ் ஒருவர். அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் வந்து தன்னோட கையில் க்ரௌன் ஜோலில் நான் ஏற்கனவே ஜெயிச்சு வச்சிருக்க ரிங்கை காமிப்பார், மோதிரத்தை காமிப்பார். அந்த இடத்துல வந்து கோடி ரோட்ஸ்க்கும் செத் ரோலின்ஸ்க்கும் சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் வச்சு மேட்ச் நடக்க போகுது க்ரௌன் ஜோலில். அதுக்காக ஹைப் ஏற்ற விதமாக பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு செத் ரோலின்ஸோட விசின்ஸ் டீம்ஸ் கீழே நிற்பாங்க. கோடி ரோட்ஸும் செத் ரோலின்ஸும் ரிங்குள்ளே நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. சார், நம்மளோட பயணம் மாறி போயிடுச்சு. நீ ரெசில்மேனியாவில் இருந்த மாதிரி கிடையாது. நான் வேறு மாதிரி போயிட்டேன், நீ வேறு மாதிரி போயிட்ட. நம்ம ரெண்டு பேரும் சம்மர் ஸ்லாமில் சாம்பியன் ஆனோம். ஆனால் நீ வந்து நான் கொடுத்த வாட்சை இது வரைக்கும் அணிஞ்சதில்லை. ஆனால் இன்றைக்கி நீ அணிஞ்சிட்டு வந்திருக்கிற. இதை பற்றி உனக்கு என்ன கேள்விகள் வேணாலும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ இந்த குண்டர்களுக்கு பின்னாடி ஒளிந்திருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ வந்து என் கூட நேரடியாக மோதணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் அந்த இடத்துலேருந்து கிளம்ப. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஜிம்மி யூசோ அண்ட் ஜே யூசோ சந்திப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி ஒரு மேட்ச் விளையாட போகிறாங்க. அதாவது ஜே யூசோ ஒரு மேட்ச் விளையாட போகிறார் எல்என்டியோட. அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்சஸ்க்காக நியூ டே அண்ட் கிரேசன் வலர் வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து வைக்கிங் ரைடர்ஸ் அண்ட் பென்டா இவங்க வருவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே நல்ல ரெண்டு டீமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. கடைசியில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் என்னவா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பென்டா அண்டு வைக்கிங் ரைடர்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரேசன் வளர வச்சு அந்த மேட்சை முடிச்சு விட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஜேடி மிக்மேனோ அதுக்கப்புறம் வந்து ஃபின் பாலர் ஜட்ஜ்மெண்ட் எண்ணிக்கக்குள்ள ஜேடி மிக்மேனோ வந்து டாமினிக் ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் டாமினிக் மிஸ்டே ஹெல்ப் பண்ண ஒத்துக்க மாட்டார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரிக்கில்ட் சொல்லுவாங்க, ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் பெய்லி அண்டு லைரா செஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் லைரா உட்காந்துருக்க இடத்துல வந்து ஸ்டெப்னி வெங்கர் சாம்பியனோட போவாங்க. அதுக்கப்புறம் ரிங்குள்ளே இருந்த ஆடம் பேர்ஸ் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப்னி வெங்கரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஸ்டெப்னி வெங்கரை வர சொல்லுவார். வந்தோடனே அவங்க வந்து சாம்பியனோட வருவாங்க. அந்த சாம்பியனோட வந்த ஸ்டெப்னி வெங்கர் அந்த சாம்பியனை பற்றி பேசுவாங்க. நான் இன்னும் பல சாதனைகள் படைக்க போகிறேன். இது மட்டும் இல்லாமல் என்னால் இந்த சாதனைகள்லாம் படைக்க முடியுமா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் பண்ணிவிட்டேன். இன்னும் நான் ரொம்ப நாள் வச்சு சாம்பியன் சாதனை படைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸ்பீச் கொடுத்தோடனே வெடியெல்லாம் வெடிக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஸ்டெப்னி வெங்கரை ரீகா ரிப்ளே சந்திப்பாங்க. ஏன்னா ஸ்டெப்னி வெங்கருக்கும் ரீகா ரிப்ளேவுக்கும் சாம்பியன்ஷிப் மேட்ச் அடுத்து வர வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள ஸ்டோரி. அந்த நேரத்தில் வந்து ஆஸ்கா வந்துடுவாங்க. ஆஸ்கா வர்சஸ் ரீகா ரிப்ளே இவங்களுக்குள்ள இன்னைக்கு நைட்டு மேட்ச் இருக்கிறதுனால இவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் அனுப்பிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பெய்லி வருவாங்க. பெய்லி வந்த உடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பெய்லி வர்சஸ் ராக்ஸ்னி இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பெய்லி வந்து டாமினேட் பண்ணுவாங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ராக்ஸ்னியை டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணி இந்த மேட்சை வந்து முடிச்சு பெய்லி தன்னோட வந்து பெல்லி டு பெல்லி ஃபினிஷரை போட்டு அதுக்கப்புறம் வந்து கிக் விட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னோட புது ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் லைரா வருவாங்க. லைராவுக்கும் பெய்லிக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஆகிடும். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜிம்மி யூசோவை சந்திச்சு கோடி ரோட்ஸ் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜே யூசோவை சந்திப்பார். ஜே யூசோவை பற்றி சந்தித்து பேக் சைடில் உட்காந்து பேசுவார். கடந்த காலத்தில் டாக் டீம் சாம்பியனாக இருந்தோம் அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருப்பார் கோடி ரோட்ஸ். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேட்சஸ் நடக்கும் ரிங்குள்ள. அந்த மேட்ச் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, ரூசேவ் வர்சஸ் ஜேடி. அதாவது டாமினிக்கு பதிலாக ஜேடி இந்த மேட்ச்சில் பங்கேற்றிருப்பார். டாமினிக் வந்து சப்போர்ட்டுக்கு சைடில் நிற்பார். ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜேடி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் கடைசியில். ஆனால் இந்த மேட்ச்சில் தன்னோட சமிஷனை போட்டு வின் பண்ணிடுவார். யாருன்னு கேட்டிங்கன்னா, ரூசேவ் வின் பண்ணதுக்கப்புறம் பின்னாடியே வந்து டாமினிக் அட்டாக் பண்ண போவார். ஆனால் டாமினிக் பயந்துக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணும் விதமாக யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, ஃபின் பாலர் வந்து ரூசேவை அட்டாக் பண்ணிடுவார். அட்டாக் பண்ணி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் ரூசேவ் அப்புறம் அட்டாக் பண்ணிட்டு ஜேடி டாமினிக் அதுக்கப்புறம் வந்து ஃபின் பாலர் எல்லாரும் ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் யூஎஸ் கையை சந்திப்பாங்க. தோத்ததுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி ஆஸ்காவும் கேரிஷனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவ கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜ்லேருந்து அதாவது ஆடியன்ஸ் சைட்லேருந்து என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பார் ஜே யூசோ இப்போ ஒரு மேட்ச் விளாட போகிறார். யாருக்கு எகென்ஸ்டான்னு கேட்டிங்கன்னா, எல்ஏ நைட்டுக்கு எகென்ஸ்டான்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ண மேட்ச் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜே யூசோ வர்சஸ் எல்ஏ நைட்டு இந்த மேட்ச்சில் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மேட்ச் கெடுக்கிறதுக்காக விஷன் டீமை சேர்ந்த பெர்சன்டீடும் பேரன் பேக்கரும் வருவாங்க. அவங்களாம்
அட்டாக் பண்ணுவார் எல்ஏ நைட்டு. அதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து அட்டாக் பண்ணிட்டு திரும்ப நேரத்தில் ஜே இசோ ஸ்பேர் போட்டு ஃப்ராக் பஷ் போட்டு இந்த மேட்சை வச்சு முடிச்சு வின் பண்ணிடுவார். வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, விஷன் டீம் அட்டாக் பண்ண உள்ளே வந்தோடனே அங்கேருந்து ஜே இசோவுக்கு அதாவது ஜிம்மி இசோ ஒருவார். ஜிம்மி இசோ வந்து எல்ஏ நைட்டை காப்பாற்ற ஸ்டீல் சேரோட வந்து இந்த மேட்ச் வந்து சிம்பிளாக தான் இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக எதுக்கு எல்ஏ நைட்டை போட்டு டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்ஏ நைட்டை உள்ள விட்டுருக்காங்கன்னு இன்னும் தெரியல. அதை நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பேக் சைடில் வந்து ரீகா ரிப்ளேவும் இஎஸ்கையும் சந்திச்சுப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இஎஸ்கை கொஞ்சம் அப்செட்டாக இருப்பாங்க. ஏன்னா ரிசல் பிளாஸாவில் வந்து சாம்பியன்ஷிப் மேட்சில் தோற்றுருப்பாங்க. அதனால கொஞ்சம் அப்செட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அதாவது டாப் ஆஃப் த கேரியரில் பென்டாவும் வைக்கிங் ரைடர்ஸும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏஜே ஸ்டைல்ஸும் டிராகன் லீயும் எங்களுக்கு வந்து லாஸ்ட் அமெரிக்கன்ஸோட எங்களுக்கு மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து ஆடம் பெர்ஸ் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க ப்ரோமோ வீடியோலாம் ஓடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் மெயின் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆஸ்கா வர்சஸ் ரீகா ரிப்ளே இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கெய்ரிஷியன் ஆஸ்காவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கெய்ரிஷியன் வந்து ரீகா ரிப்ளே அட்டாக் பண்ண வருவாங்க. ஆனால் ரீகா ரிப்ளே தடுத்துருவாங்க. அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆஸ்கா வந்து கெய்ரிஷியன் அட்டாக் பண்ணிடுவாங்க. இதை பயன்படுத்திக்கிட்ட ரீகா ரிப்ளே இதுதான் சந்தர்ப்பம், டீமாலே அட்டாக் பண்ணிட்டா நம்ம கரெக்டாக ரோல் பின் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்கா வந்து தன்னோட மிஸ்ட்டை வந்து ரீகா ரிப்ளே மேலே துப்பிடுவாங்க. அதாவது அந்த க்ரீன் மிஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அட்டாக் பண்ண போவாங்க. இஎஸ்கை வந்து தடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் இஎஸ்கையும் ஆஸ்காவும் சமாதான மாதிரி ஆன மாதிரி காமிப்பாங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறம் ஆஸ்கா வந்து கடுப்பாக இஎஸ்கையும் போட்டு அடித்து போட்டு போயிடுவாங்க. ஆஸ்கா இஎஸ்கையும் ரீகா ரிப்ளேயும் அடித்து போட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் இந்த ராவோட மெயின் ஈவெண்ட்டில் நடந்துச்சு. ரா ஓரளவுக்கு நல்ல ராவாக தான் இருந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.